வெல்கம் டு ஸ்வேதா கிச்சனுங்க. நம்ம பார்க்க போகிறது கருணக்கிழங்கு வறுவல் எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வந்துட்டு கருணக்கிழங்கு கேட்டு வாங்கும்போது நல்லதாக கேட்டு வாங்கணுங்க. வாங்கிட்டு ஸ்லேஸாக அரிஞ்சு மிளகாத்தூள், தூள் உப்பு, மிளகுத்தூள், மஞ்சத்தூள் போட்டு இந்த பாருங்க பிசைஞ்சு வச்சுட்டு அதை அப்படியே தோசைக்கல்லை வச்சு அப்படியே தோசைக்கல்லில் போட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நல்லா வறுத்து எடுத்துருந்தாங்க. நல்லா வேக வச்சு எடுத்துருந்தாங்க. இது வந்து எல்லாத்துக்கும் ரச சாதத்துக்கு, எல்லா சாதத்துக்குமே, புளி சாதத்துக்கு, தை சாதத்துக்கு, புளி போட்ட சாம்பார் எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாங்க. கருணக்கிழங்கு வந்துட்டு ரொம்ப நல்லதுங்க. உடம்புக்கு ரொம்ப வலிமையை கொடுக்கும். கான்ஸ்டிபேஷனை இல்லாமல் பார்த்துக்கும். நல்லா மோஷன் ஃப்ரீயாக போகும். வாரத்தில் 2 நாள் இந்த கருணக்கிழங்கை வாங்கி இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். காரக்குழம்பு வச்சு போடலாம். ஒரு நாளைக்கு காரக்குழம்பு வீடியோ போடுறேங்க. காரக்குழம்பு வச்சு சாப்பிட்லாம். இந்த மாதிரி வறுவல் செஞ்சு பார்க்கலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் இதே செஞ்சு பாருங்கள். நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. நீங்களும் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். பாய். கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள்.